2025 முதல் 26க்கான பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். இந்த முறையும் பெரிதாக தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது என நம் மக்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அப்படியே ஆகட்டும் என நிதி அமைச்சர் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பார் போல. தமிழ்நாட்டுக்கு எந்த சலுகைகளும் இல்லை. தொடர்ந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அதே சமயம் பீகாரில் தேர்தல் வர இருப்பதால் அங்கு மட்டும் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கோரிக்கைகள் ஏராளம். நெடுஞ்சாலைகள் மற்றும் ரயில்வே திட்டங்கள், கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் ஏன் எதுவும் கொடுக்கப்படவில்லை, உங்களை தடுப்பது எது என முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அரசியல் தலைவர்கள் பலரும் எதிர்த்து அறிக்கை வெளியிட்டு வருகின்றனர். அதேபோல் 12 லட்சம் வரை வருமானம் பெறும் தனிநபர்கள் வரி செலுத்த தேவையில்லை. இது தவிர இன்னும் பல முக்கிய அம்சங்கள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை புறக்கணித்த ஏன் என்ன நெட்டிசன்கள் மீம்ஸ் போட்டு ட்ரோல் செய்து வருகின்றனர். அப்படியே தினமும் கலக்கலான அப்டேட்ஸ்களுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.